தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டிருந்தவர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் போது அவர்களிடம் நீங்கள் எந்நிலையில் இருந்தீர்கள் என வினவுவார்கள். அதற்கு அவர்கள் பூமியில் நாங்கள் பலவீனர்களாயிருந்தோம் என பதிலளிப்பார்கள். அல்லாஹ்வின் பூமி விசாலமானதாய் இருக்கவில்லையா? அதில் நீங்கள் நாட்டை துறந்து ஹிஜ்ரத் சென்றிருக்க வேண்டாமா என வானவர்கள் வினவுவார்கள். இவர்களுக்குரிய இருப்பிடம் நரகம்தான். மேலும் அது மிக கொடிய இருப்பிடமாகும். ஆனால் எவ்வித உபாயத்தையும் மேற்கொள்ள முடியாமல், எந்த வழிவகையும் பெறாமல் உண்மையிலேயே இயலாதவர்களாக இருக்கும் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை அல்லாஹ் பிழை பொறுக்கக்கூடும். அல்லாஹ் மிக்க பிழை பொறுப்பவனும் மன்னிப்பு வழங்குபவனும் ஆவான். எவர் அல்லாஹ்வின் வழியில் ஹிஜ்ரத் செய்கின்றாரோ அவர் பூமியில் எண்ணற்ற தங்குமிடங்களையும் வாழ்வதற்கான பெரும் வசதி வாய்ப்பையும் காண்பார். மேலும் ஒருவர் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் ஹிஜ்ரத் செய்வதற்காக தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு வழியிலேயே அவருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் திண்ணமாக அவருக்கு நற்கூலி வழங்குவது அல்லாஹ்வின் பொறுப்பாகிவிட்டது. அல்லாஹ் மிகவும் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான்.